வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன்ட் அப்படிங்கிற அனிமோட எபிசோட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். என்னை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். இந்த ஒரு எபிசோட் வந்து உண்மையாலுமே தரமாக இருக்கும், ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோ வந்து அவனோட வெப்பன் எடுத்துட்டு நம்மளோட ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் வந்து வண்டியில் போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. யார் அவங்க ஹோம்ஒர்க் முடிக்கல, அவங்களும் இப்படி தான் நிற்க போறீங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தனை வந்து காட்டுறாங்க. யாரெல்லாம் கட்டானா வச்சிருக்காங்களோ அவங்கள ஒரு ட்ராஷ் தான் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு டீச்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கீஷின் அப்படியே வர அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எல்லாரும் வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ஓனி வந்து பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. இது 5 வருஷம் நம்மளோட கனவு. நம்ம பெரிய பூஷி பாண்டா வரும்னு சொன்னோம்ல, அது நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாக வந்து சொல்றான். உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, நான் வந்து எப்பவுமே இந்த டவுனை விட்டு வெளியே இருக்கும் தான் சொல்லி நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஓனி கூட தான் சண்டை போறது எனக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ல வர அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, நம்ம தான் ஒட்டுக்கா சண்டை போலாம்னு நினைச்சோம்ல, எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். நம்ம ஹீரோ, நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ உள்ள போயிட்டு நான் உனக்கு அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி சொல்லும்போது அங்க அந்த கிஷின் வந்து காட்டுறாங்க. அந்த ஒரு கிஷின் பாக்குறதுக்கு டம்மி மாதிரி தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு போய் அதை போய் ரெண்டா வெட்டிடுறாங்க. இது என்ன எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கும் போது, பட் அது மறுபடியும் ரிவே ஆகுது. இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி முடிச்சு நின்று இருக்காங்க. அப்புறம் அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து அந்த ஒரு கிஷினுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ கொண்டு வருவாங்க. அதையும் வந்து அது சாப்பிடுது. பட் அந்த கிஷின் சாப்பிட்ட உடனே அதோட உருவம் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்குது. இது ரொம்ப பெருசா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து கத்திட்டு வந்து ஓடுறாங்க. அதோட உடம்பையே வந்து இது டோட்டலா வந்து மாத்துது. அங்க இருந்தவங்க எங்களோட கடவுள்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோட கடவுள் அவங்களோட உண்மையான ஃபார்ம் வந்து காட்டியிருக்காரு அப்படி சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அப்போ இதான் கிஷினா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஒரு கிஷின் வந்து கட்டானாவோட தூக்கிடுது. இப்போ அந்த கிஷின் வந்து அந்த கட்டானாவை சாப்பிட போகுதுன்னு சொன்னோடனே வந்து ஒரு மாதிரி ஆகுறான். ஏன்னா அந்த ஒரு கட்டானா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உதறி பார்க்குது, ஆனா அவன் விடவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்னதான் அந்த கிஷின் வந்து அடிச்சு பாக்குது, பட் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஸ்வாட் விடவே மாட்டேங்கிறான். அதுக்கு ஒரு காரணம் வந்து இருக்கு. எனக்கு இந்த ஸ்வாட் வந்து பிடிக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இவனோட சைல்ட்ஹுட் வந்து காட்டுறாங்க. நான் வந்து ஒரு புஷியா மாதிரி இருக்கேன், எனக்கு இந்த ஒரு ஸ்வாட் மட்டும் பத்தாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வராரு. அவங்க அப்பாவும் அந்த பையன்ட்ட, நான் வந்து உன்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும், உள்ளவா அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு, இந்த ஒரு ஓனி அப்படிங்கிறது மான்ஸ்டர்ஸ், அதுங்களால அழிக்கிறது தான் நம்மளோட வேலையே. அண்ட் அது மட்டும் இல்லாம உன்ட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா என்னோட பிளட்ல நீ பிறந்துட்ட, அது வந்து உங்களோட தப்பு இல்லப்பா அப்படி சொல்லிட்டு இவன் சொல்றான். நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நம்மளோட பெருமையை இந்த கண்ட்ரியை வந்து நம்ம காப்பாத்துறது தான். அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் அகைன்ஸ்டா நின்று நம்ம இந்த உலகத்தை காப்பாத்துறது நம்மளோட வேலை, அதுதான் நம்மளோட வாழ்க்கை. அண்ட் நீ வந்து உன்னை வேஸ்ட்னு சொல்லி நம்பிடாத, ஏன்னா நீ வந்து என்னோட பிளட்ல பிறந்தது வந்து என்னோட பெருமை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்றாரு. அண்ட் இன்னொரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு புஷிக்கும் வந்து அவங்களோட ஸ்வாட் தான் வந்து பெருமையானது. ஸோ இந்த ஸ்வாடை நீ தொலைச்சிடாத, ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளோட கட்டானா தான் நம்மளோட பெருமை அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொன்னதை அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனோட அப்பாவும் அவனும் வந்து ஸ்வாட் வச்சு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்பா இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே கரெக்டாக தோணுது, ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அவனோட பிளட்ல ஃபுல்லாமே வந்து அந்த புஷியோட ரத்தம் தான் ஓடிட்டு இருக்கு. இங்க அந்த கிஷினும் இவனோட ஸ்வாட் வந்து புடுங்க பார்க்க, பட் அவன் அந்த ஸ்வாட் வந்து விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஸ்வாட் என்னோடது விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். பட் அதை அவனை வந்து நசுக்கி தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்வாடை வந்து அப்படியே முழுங்கிடுது. பக்கத்துல இருந்தவங்களும் நல்ல வேலை அது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஸ்வாட் போன போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவனை யோசிச்சு பார்க்குறான். அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, இந்த ஒரு ஸ்வாட் தான் நம்மளோட பெருமையை, இது தொலைச்சிடாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல, அதை பத்தி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அப்படியே பாஸ்ல நம்ம ஹேவா ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த பையனையும் வந்து கூப்பிடுறான். உனக்கு ட்ரைனிங் எடுக்க இன்னொரு ஆள் வேறு கிடைச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சிரிக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவை இங்கே வந்து காட்டுறாங்க. அந்த ஒரு கிஷின் மேல நம்ம ஹீரோவை குதிச்சு அது மேல வந்து ஏறி போறான். நம்மளோட ஹீரோ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட வயிறு பகுதி இருக்கு தெரியுமா, அந்த இடத்துக்கு போய் வந்து ஒரு ஓட்ட மாதிரி போட்டுட்டு இருக்கான். இவன் வந்து ஓட்ட மாதிரி போட்டுட்டு இருக்க, மற்றவங்களாம் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் விட்டுட்டு போயிரு அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோ, இதை நான் விட மாட்டேன், அந்த கட்டான அவனை எடுக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்றான். அங்க இருந்து எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து அது உடச்சிட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம ஹீரோவை பிடிக்கிறன்ற பேர்ல அந்த கிஷினை வந்து அதிகமா வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ கடைசி ஒரு குத்துறான் பாருங்க, அதுல அது வந்து ஓட்டையாயிருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ள தெரியாம வந்து விழுந்துடுறான். அப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவனை போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போகும்போது, பட் அவன் வந்து காப்பாற்ற முடியல. நம்ம ஹீரோ அதுக்குள்ள அப்படியே முழுங்கிடுறான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ஹீரோ அந்த ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு வெளியே வர்றான். இந்த அவனோட ஸ்வாடை கீழே போட்டுன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்வாட் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்றான். ஏன்னா அவங்க அப்பா வந்து அவங்ககிட்ட இந்த ஸ்வாடை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது வந்து ஒட்டு கேட்டிருப்பான். அப்புறம் அவனு இந்த ஒரு ஸ்வாடை நான் எப்போதும் தொலைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் வந்து உணர்றேன், ஒரு புஷியோட பெருமையை வந்து அவங்களோட ஸ்வாட் தான், அதனால நம்ம அந்த ஆட்டம் காட்டி இருக்கிற ஓனிஸ் எல்லாம் கொள்ள ஆரம்பிப்பான். அப்போ வந்து என் கூட சேர்ந்துக்கிறேன்னு நீ சொல்றியா? ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. இதுதான் நம்மளோட பெரிய அச்சீவ்மெண்ட். இப்போ இவ்வளவு பெரிய கிஷினை வந்து நம்ம வீழ்த்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு
இவங்க வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த புஷி பேண்ட் வந்து நம்ம வந்து ஏதோ அட்டாக் பண்றாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. இவங்கள மேல போய் ஏறி பாக்குறாங்க. ஒரு கேஸ்டில் வந்து இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. பட் அந்த கேஸ்டில்னால ஒரு ரவுண்டை தாண்டி வர முடியல. ஏன்னா இவங்க ஒரு பேரியர் மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க. பட் அந்த கேஸ்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அப்படி குதிச்சு உள்ள வராங்க. இவங்கெல்லாம் அந்த பேண்ட் புஷி தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அவங்களும் அந்த ஒரு பேரியரை உடச்சிட்டு வந்து உள்ள வராங்க. நம்மளோட ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் அப்ப இவங்க தான் அந்த புஷி பேண்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஹியூமன்ஸோட இடம் எல்லாமே அந்த ஒரு மான்ஸ்டர்ஸ்னால வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. பட் ஹியூமனிட்டி காப்பாத்துறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க தான் பேண்ட் ஆஃப் புஷி. அப்புறம் அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ஸ்வாட வச்சு வந்து பறக்குறாங்க. அப்புறம் அங்க இருந்த ஒருத்தர் ஹே சின்ன பசங்களை இதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தானது அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது நாங்களும் வந்து ஒரு புஷி தான், நாங்க தான் இந்த ஒரு கிஷின் அழிச்சோம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அதோட வயிற்று மட்டும் அழிச்சா பத்தாது, அங்க கொஞ்சம் பாரு அந்த ஒரு கிஷின் வந்து மறுபடியும் உயிரோட இருந்து நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு. அப்புறம் வந்தாங்களா அந்த ஃபைட்டர்ஸ். டே தம்பி நீ கொஞ்சம் சேஃபான இடத்துக்கு வந்து போய்க்கோ, இங்க ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி வந்துட்டு நம்ம சேஃபான இடத்துக்கு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கூப்பிட. பட் நம்ம ஹீரோ அதே இடத்துல வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்படி இருந்தா நம்ம இங்கேயே செத்துருவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அப்புறம் அவன் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டிய மிஷினை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். இதை முடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள போக. டே இப்படியே போனீங்கன்னா நீ எரிஞ்சிருவ, பரவாயில்ல நான் எரிஞ்சாலும் பரவாயில்ல நான் உள்ள போவேன். நம்மளோட சைல்ட்ஹுட் கனவு வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஸோ இதுல நம்ம காட்ட விட்டுட்டு நம்ம என்ன பண்றது, என் லைஃபே போனாலும் பரவாயில்ல நான் உள்ள போய் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள போயிட்டு அங்க போய் பயங்கரமான ஒரு மாஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கான். நீ இவ்வளவு தூரம் போவோம்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்ல இங்க நின்று அந்த பையன் யார் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புஷி கிடையாது, அவனோட டெக்னிக்கலா வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த ஒரு இடத்துக்கு கரெக்டா அந்த கேப்டன் வந்து வராரு. வந்த உடனே அந்த பையன் யாரு இப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்புறம் அங்கிருந்து ஒருத்தர் கேப்டன் உங்களை வந்து நீங்க அவ்வளோக்கா எக்ஸ்போஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட லைஃபுக்கு வந்து டேஞ்சர். இப்போ நம்ம இங்க எதுக்காக வந்தோம், இங்க இருந்த ஒரு மான்ஸ்டர் அழிச்சிட்டு நம்மளோட மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக தான் நம்ம. ஸோ இப்போ நம்ம அதை பண்ணிதாகணும் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அப்புறம் அவரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனோட லைஃபே வந்து ரிஸ்க் எடுத்துட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். இவனை பார்க்கும்போது அப்படியே சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.